Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. மோடியோட ஆட்சி ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட். படிப்பறிவில் முண்டங்கிற களவாணி உள்ள நாடுன்னு இப்போ நீங்களா புரிஞ்சுங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் சமம், எல்லா ஜாதியும் சமம், அந்த மரியாதை கொடுக்கணும். அதில் ஏதாவது ஒரு சின்ன சில்பாச்சுன்னா அந்த ஆட்சியை கவுந்துரும். ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி அந்த அளவுக்கு வராது. அப்படி வந்துடுச்சுன்னா தேர்தல் கமிஷனர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். தேர்தல் ஆணையம் சரியாக செயல்பட்டதுன்னா 8 ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களே. ஏன் பாபர் கோயிலை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டினாரு? என்ன மாதிரி ஜட்ஜாக இருந்தாலும் பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே அவங்க மீட்டிங் போட்டு சொல்லிடுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 8 ஓட்டு போட்டிருக்காரு ஒருத்தர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் போட்டது நல்ல விஷயம் தானேப்பா. 8 ஓட்டு போட்டிருக்காரு ஒரே ஆள் மாற்றி மாற்றி. அப்போ எலெக்ஷன் பூத்தில் உள்ளவங்களாம் ஏமாத்திருக்காருல, பெரிய விஷயம் தானே அது. இவங்க அவ்வளோ அழகாக உள்ள அமைச்சிக்கிறாங்க. ஒரு 8 ஓட்டு எப்படி போடலாம்? யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான், அதை மறுக்கவே முடியாது. இது ஒரு ஓட்டு போடுறதுக்கு இப்போ 10 பேர் போக மாட்டேங்கிறான். இந்த ஆள் இப்படி 8 ஓட்டு போடுறான், அதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க? தேர்தல் ஆணையமே பிஜேபியுடைய தலைமையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் நிதாசனம். இது ஏன்னா கவர்மெண்ட் அவங்களதில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுவும் மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து இவர் தான் வந்துகிட்டு இருக்காரு. அதுதான் மெயின் காரணமே. கண்டிப்பாக தப்பு தான். யாருக்கு போட்டிருந்தாலும் சரி, பாஜக காங்கிரஸ்லாம் இல்லை, தப்பு செஞ்சால் தப்பு தான். அதில் யாரும் மறுக்கிறதுக்கே இல்லையே. இது தவறாக இருந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிள். 8 ஓட்டு போட்டிருக்காங்க, கண்டிப்பாக கண்டிக்கணும்ல. நெக்ஸ்ட்டு இப்போ வேறு ஸ்டேட், இப்போ யூபியில் நடந்திருக்கு, நாளைக்கு தமிழ்நாட்டிலே நடக்கலாம்ல. ஆரம்பத்திலே நம்ம தட்டி வரதான் நல்லது. அப்போ இது திருப்பி இதே ஒரு ஜோக்கா செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இது என்ன விளையாட்டா? ஒரு ஓட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். 8 பேர் போடுற ஓட்டு அது யாருக்கு சாதகம்னு தெரியாது. ஒரே ஆளையே போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. மோடியோட ஆட்சி ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட். ஒன்றுமே இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது. அது என்ன கொஞ்சம் அவர் எப்படி பண்ணுறாருன்னா ஜாதியை பார்க்குறாரு, ஏழை பணக்காரன் பார்க்குறாரு. பணக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் மாதிரி தெரியுது. அடித்தட்ட மக்களுக்கு, ஏழைங்களுக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நாங்கள் இருந்த காலத்தில் காங்கிரஸுக்கு தான் தேர்தல் ஆணையம் ஒரு ஆற்ற சொல்லுவாங்க. இப்போ பிஜேபி நாளைக்கு இதுவும் மேலே கம்யூனிஸ்ட் வந்துருச்சு வச்சுக்கல, தேர்தல் ஆணையம் கம்யூனிஸ்டோட கைக்கூலிம்பாங்க. படிப்பறிவில் முண்டங்கிற களவாணி உள்ள நாடுன்னு இப்போ நீங்களா புரிஞ்சுங்க. இந்த படிப்பறிவு இல்லாத உத்தரப்பிரதேசம் வச்சிருக்கிறாங்க. அந்த மக்களை இன்னும் அறிவு இல்லாமல் வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பத்திரிகாரங்களை யோசனை பண்ணி செய்யுங்கன்னு சொல்கிறேன். நான் பத்திரிகாரங்களை சிந்திங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் அந்த ஊரில் இன்னும் படிப்பறிவோ மற்ற எந்த அறிவு வளர்க்காம இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடந்ததுக்காண்டி எலெக்ஷன் கமிஷன் நம்ம குறை சொல்ல முடியாது. இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. வேறு எந்த இடத்துலையாவது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் எல்லாமே கண்டுபிடிப்பு போடும் போது இது வரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வாக்காளருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தகவல் கிடைக்குது. பொதுப்படுத்தி பண்ணுறது அதெல்லாம் வேண்டாத வேலையில்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஓட்டு தான். திமுருக்கு போட்டால் என்ன பண்ணுறது? அவர் அமெரிக்கா போயிருந்தார், ஒரு 6 மாதம் போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளே இல்லை சார் நீங்கள் உங்கள் ஓட்டெலாம் இல்லைன்ட்டாங்க. டெலிட்டேட்னு எனக்கு வரலையே மெசேஜ்னா, சரி சார் அடுத்த எலெக்ஷன் உங்களுக்கு சரி பண்ணுறோன்றாங்க. அடுத்து எப்போ எலெக்ஷன் வரப்போகுது? 26 வரப்போகுது. இதெல்லாம் நான் தான் சொல்கிறேனே. இதை சாதாரணமாகவே எதிர்கட்சி இருக்கிறவங்க சொல்லி எலெக்ஷன் சரியாக நடத்தலம்பாங்க. உணவு தானியங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அப்போ வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்காம முதலாளித்துவம் உள்ள இந்தியாவிலுடைய நம்பர் 1 10, 13, 14 பணக்காரர்களுக்கு மட்டும்தான் கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் போய் ஊழல்வாதிகள்லாம் தங்கிக்கிறாங்க. இவர் கருப்பு பணத்தையும் ஒழிக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊழல்வாதிகளுக்கு தான் துணை புரிகிறாருன்னு நான் சொல்லுவேன். மறுபடியும் அந்த பணத்தெல்லாம் மாற்றாமல் நல்லபடியாக வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா கீழே தான் நின்று கிடக்கும் மக்கள்லாம் போய் பணத்தை மாற்றுறதுக்கு. அதிகாரிகளையே கெட்ட பேர் வாங்கணும், வைக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு இதாக சந்தேகமாக தான் இருக்குது. 8 ஓட்டு போட்டுட்டு அவரே வீடியோ வெளியிட்டிருக்காரு. இல்லை, அப்போ இதுக்கெல்லாம் அசால்ட்டாக விடக்கூடாது. இதுக்கெல்லாம் தண்டனை வலுவாக இருக்கணும். இல்லையே, அப்படி செயல்பட்டால் ஏன் அவர் 8 ஓட்டு போடுறாரு? ஒழுங்காக அதெல்லாம் பண்ணி தானே உள்ளே அனுப்புவாங்க. இப்போ தேர்தல் ஆணையமே பாஜக ஒழுங்காக ஒரு ஓட்டு போடுறவங்களுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் லிஸ்ட்டில் பேர் வரலன்றாங்க. ஒரு ஆள் 8 ஓட்டு போட்டிருக்காரு, பெரிய சந்தோஷமான விஷயம் தானே. பரவாயில்ல, கவர்மெண்ட்டு தேவையான விஷயம் தான். எல்லா ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பிஜேபின்னா ஏன் தமிழ்நாட்டிலே இந்த ஏடிஎம்கே தீர்ப்பே நீங்கள் பார்த்துருக்கலாம். பன்னீர்செல்வம், எடப்பாடி, சசிகலாவே பார்த்துருக்கலாம். ஒன்றும் கேட்டால் சசிகலா பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுச்சு. ராஜசேகராவை, அந்த சந்திரசேகராவை யாராக இருந்தார் கவர்னரு, அவர் மட்டும் ஊருக்கு போகாது இருந்தாருன்னா கண்டிப்பாக சசிகலா பதவி எடுத்திருக்கோம். அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடுறேன், கருப்பு பணத்தை ஒழிச்சிட்றேன் அப்படின்னு. கருப்பு பணத்தை எதுவும் ஒழிக்கலை. இங்கே யாருன்னா பொருளாதாரத்தில் நம்பர் 1 இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த மோடி அரசாங்கம் செயல்படுத்த தவிர
கீழ்தரப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது என்னை பொறுத்தவரை. தில்லான மனுஷன். எங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் மோடி எப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாரு போயிருக்கிறதோட கரஸ்தல் இதாக இருக்கா. முதல்ல நம்ம நீங்கள் எந்த அரசியல்வாதியும் மக்களுக்கும் நீங்கள் ஒன்றும் இலவசமாக செய்ய வேணாம். அவர் சொல்கிறது அதுதான், இலவசமாக செய்ய வேணாம். நீங்கள் இருக்கிறத கவர்மெண்ட் பைசாவை சுரண்டாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் சரி. வந்தீங்களா ஆட்சியை பார்த்தாம இந்த இப்போ 10 வருஷம் முடிஞ்சு இப்போ அடுத்தது கொடுக்குறாங்கன்னா இது ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்கணும். அதாவது ஒரு கேஸை போட்டுட்டு கேஸ் முடிஞ்சு நிறைய பேர் தண்டனை வாங்குற அளவுக்கு அரசியல்வாதி இருக்கான். இப்போ இவர் அந்த மாதிரி உள்ளதில் எதில் இந்த சிக்கியிருக்காரு இல்லையே. ராஜீவ்காந்தி கூட போஸ்டில் மாட்டினார், அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. இவர் அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனையும் இல்லையே. ரெண்டாவது இலங்கை தமிழர் பிரச்சனை கிடையாது. மேக்சிமம் மக்களுக்கு என்ன ட்ரபிள் இல்லாமல் இருக்கோ அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே போதும். சசிகலாவை திடீர்னு உள்ள தூக்கி போட்டது அவங்க தான். பன்னீர்செல்வம் இது பண்ணது அவங்க தான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் சார் நடந்துச்சு ஏடிஎம்கேல பொறுத்தளவுக்கு. மற்ற ஸ்டேட்டில் கூட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் ஜட்ஜிங்க சொல்லுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக தாங்க வரும். அதெல்லாம் சும்மா ப்ரோ, எலெக்ஷன் நடக்கல அதனால அவர் அப்படிதான் சொல்லுவாரு. போக போக பாருங்க, அவர் இந்த வாட்டி கண்டிப்பாக வரமாட்டார் ப்ரோ. அவர் தைரியமாக போட்டிருக்காரு. அவ்வளோதான், அவர் மனசை தான் சொல்லணும். அவர் தைரியமாக போட்டிருக்காரு. போட்டதெல்லாம் போட்டில் வர எடுத்து கொடுத்துருக்காரு. அவர் தைரியமான ஆள் தான் அவர். இல்லை, இஸ்லாமியர்கள் பற்றி எல்லாம் பேசுகிறாருங்க. பேசாமலாம் நடக்கலைங்க. ஏன் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலை? இப்போ அவங்க ஜெயிச்சான்னு வச்சுங்களேன், எலக்ட்ரானிக் மிஷின் தேர்தல் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் கமிஷன் கடமையை சரியாக செய்ததும்பாங்க, தப்பு நடந்துட்டு ஆளுங்கட்சி செஞ்சதும்பாங்க. ஒன்ஸ் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சுனாலே அவங்களோட பவர் போயிடுச்சு, நியூஸை பிடிங்காச்சு. எலெக்ஷன் கமிஷன் டேக்கன் இன்டு கவர். எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி. எப்படி ஒரு ஐடி இருக்கோ, எப்படி ஒரு இருக்கோ, அதுமாதிரி தேர்தல் கமிஷன் தனி. தேர்தல் கமிஷனருடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கவர்னருக்கு ஈக்குவலான பவர், ஈவன் கவர்னரோட அதிகமான பவர் இருக்கு. இந்தியாவில் பிறந்தா எல்லாரும் ஒன்று தாங்க. ஒரு கண்ணில் வேணும்னா ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு பார்க்குறது நபர் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷம் இப்போ வயசான அனுபவம் உள்ள தலைவர். நேற்று வந்து சிறு வயசில் ஒன்றும் வந்து பேசலை. அனுபவ முக்தி இருக்குது கண்டிப்பாக. இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் சமம், எல்லா ஜாதியும் சமம். அந்த மரியாதை கொடுக்கணும். அதில் ஏதாவது ஒரு சின்ன சில்பாச்சுன்னா அந்த ஆட்சியை கவுந்துரும். தேர்தலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அவங்க பக்கம்தான் தீர்ப்பு. ஜட்ஜி அவங்க பக்கம்தான் தீர்ப்பு. ஏன்னா அது நம்ம சாதாரண ஆளுன்றதுனால நம்ம சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இவரு அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணலை. இன்னைக்கு பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து நம்மளை கண்ட ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு பயம் கலந்த ஒரு இதை வச்சுருக்காரு. அப்போ போய் சண்டை போட்டுட்டு போய் நம்ம ஆட்களை உயிரை கொள்ளுறதுக்கு மேலே இப்படி காம்ப்ரமைஸமாக பண்ணாரோ ஆப்கான் விஷயத்துலையும் சரி, அதை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு எலெக்ஷன் எடுத்துங்க, இங்கே நிறைய இடத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் எலெக்ஷன் போலிங் ஏஜென்ட்டாக இருக்காங்க. இங்கே நிறைய பேரோட ஓட்டர்ஸ் பேரே விட்டுட்டாங்கன்றாங்க. எங்கள் பிரதர் ஓட்டே இல்லை. வேளாண்மை வந்து ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு. வேளாண்மை ஒரு வளர்ச்சி, இந்தியாவினுடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்புல வளர்ச்சி இருந்தால் மட்டும், வேளாண்மை வளர்ச்சி இருந்தால் தான் நாடு வளர்ச்சி அடையும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பிஜேபி வராது. மற்ற ஸ்டேட்டில் கூட எப்படின்னு தெரியாது. பிரதமர் ஆகிறாரா என்னன்றது அது எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி அந்த அளவுக்கு வராது. அப்படி வந்துருச்சுன்னா தேர்தல் கமிஷனர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சுட்டு போட்டாலும் காங்கிரஸ் வராது, பிஜேபி தான் வரும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணல. இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிச்சலாம்னா இந்த 39 சீட்டு வச்சு என்னையா பண்ணுறது? நம்ம மிச்ச பேலன்ஸ் அங்கெல்லாம் இருக்குது, அதை கவனிக்க விட்டுட்டாங்களே. நீங்கள் கடைசி வெள்ளம் முடிஞ்ச பிறகு நிவாரணம் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாம் முடிஞ்சு மக்கள் சராசரி வாழ்க்கைக்கு வந்த பிறகு நிவாரணம் தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேர்தல் ஆணையமே நம்ம மோடிஜி பின்னாடி தான் செயல்பட்டு இருக்கு. ராகுல் காந்தியை ஒழிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டி பழைய ஆட்கள் எல்லாமே பழைய ஆட்களுக்கு பதவி கொடுக்க மாட்டார்னு நினச்சிட்டு புது ஆட்களை அவர் வர வைப்பார் நினச்சி பதவி வாங்கி விட்டாங்க. ஆனால் இந்த இப்போ வந்து மெஜாரிட்டி வந்து ராஜீவ் காந்தி அந்த அளவு ஆக்டிங் பிரச்சனை இல்லை. படிப்பறிவும், சிந்திக்கிற அறிவும், நீ யார் என்று உன்னை யோசிக்கின்ற அறிவும், தன்மான அறிவும், பொது அறிவும், இதெல்லாம் வளர்ந்தால் இந்த பெரியார் மண் மாதிரி இந்தியா முழுக்க வளர்ந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும், சூழ்ச்சியாக இருக்கும். நீ நல்லா இருப்ப, நான் நல்லா இருப்பேன். கண்டிப்பாக இது தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக கண்டிக்கணும். இதை இது போலலாம் முறையீடு நடந்தால் அதுக்கு அரசியல் எதுக்கு தேவையில்லாமல் எலெக்ஷன்லாம் நடத்தணும்? ஜெயிச்சவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜனநாயகம் தன் கடமையை செய்ததும்பாங்க. தோத்தவங்களாக்க எலெக்ஷன் கமிஷன் ஆளுங்கட்சி சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சிருச்சுப்பாங்க. இதெல்லாம் எங்கள் வயசுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், அவ்வளோதான். தேர்தல் ஆணையம் சரியாக செயல்பட்டதுன்னா 8 ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களே. இதுவே கர்நாடகாவில் பெங்களூர் பக்கத்துலேயே ஒரு ஊழல் நடந்திருக்கு. ஓட்டர் ஐடியில் எதுவுமே இல்லை, வந்து அப்படியே ஓட்டு போட்டு போகிறது. கேட்டால் எதிர்த்து பேசுறது, எலெக்ஷனே நடக்காது, அங்கே இருக்கிற ஓட்டு அதிகாரிகள் வந்து பிரச்சனை பெருசாகிடும் அப்படிங்கிறது பயந்துக்கிட்டு அவங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க. சரி போட்டுன்னு விட்டுறாங்க. இல்லைனா அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற காரணம்லாம் இப்போ நடந்த அந்த கர்நாடகாவிலேயே அந்த பிரச்சனை நடந்திருக்கு.
இது நான் கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, உண்மையாக நடந்ததை சொல்கிறேன். அதெல்லாம் எல்லாமே ஏதோ ஒரு 2 இடத்துல நடக்கும். எலெக்ஷன் கமிஷன் இமீடியட்டாக எல்லாத்தையும் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் எல்லாமே கேமரா இருக்குது, எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை. இப்போ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, வைரல் ஆச்சு நீங்களே சொல்கிறீங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் இருந்தது. தவறு தான், ஆனால் இதெல்லாம் தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். ஏன்னா ஸ்கேல் பெருசு. ஐயோ படம் மோசமாக இருக்குது ப்ரோ. டிஜிட்டல் இந்தியான்னு 2000 ரூபாலாம் மாற்றி தேவையில்லாத இஷ்யூ ப்ரோ. இப்போ எங்கள் கையில் காசே புழக்கமே இல்லை. ஃபுல்லாக ஜிபே அந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியா மாறிடுச்சு. அவங்களாம் பணக்காரங்களை தான் ப்ரோ அந்த டிஜிட்டல் இந்தியானா. நம்மளை மாதிரி ஏழைகளை என்ன ப்ரோ இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் ப்ரோ இருக்கும். நானும் இந்து தான். நான் இந்து தான் இருந்தாலும் சரி, சாமியை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும். 10,000 கோடி 20,000 கோடின்னு ஊழல் பண்ணவங்களுக்கு, கடனை கொடுத்தவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. இதே ஏழை விவசாய அக்ரிகல்ச்சர் லோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்களாலே அடைக்க முடியல. அவங்களுக்கு மட்டும் டார்ச்சர் கொடுத்து மக்களை வந்து ரொம்ப மன உளைச்சலை உருவாக்குறாங்க. தவிர ஏன் அந்த 15,000 கோடி அங்கே அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணதை ஏன் மக்களுக்கு வந்து கடனை தள்ளுபடி 15,000 கோடி பண்ணியிருந்தால் இந்தியா முழுக்க கடனை எல்லாம் அடைஞ்சிருக்கும், மக்கள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே. இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி எதுக்கு கொண்டு வந்தாங்க? மக்கள் வரி பணத்தை சுரண்டுறதுக்கு ஒரு ஆட்சி இருக்கவே கூடாது. பாபர் கோயிலை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினாரு. ஏன் ப்ரோ? ஏன் அது பாட்டுக்கு பக்கத்தில் ராமர் கோயில் இருந்துருக்குது, ராமர் கோயில் இருக்குது, பக்கத்தில் பாபர் மசூதி இருந்துட்டு போட்டோம். இதில் என்ன பிரச்சனை இல்லை கேட்குறேன். சாமியை வச்சு அரசியல் பண்ணுறாரு. மற்ற ஸ்டேட்டில் நடக்குது, இந்த ஸ்டேட்டு நார்த் இந்தியன்லாம் அது மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கே பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் இங்கே கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் எப்படி ஆகுமோ தெரியாது. இந்தியா ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் நாடு, வேர்ல்டுலேயே நம்பர் 1 டெமோக்ராட்டிக் பெரிய எலெக்ஷன் கமிஷனுங்கிறது இது தான். அதில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுன்றது எப்படின்னா, ஒரு பெரிய கடலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு முத்து விழுந்த மாதிரி, அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனு, கவுன்சில் எலெக்ஷன், இதிலேயே ரிக்கிங் நடக்குது. அப்படியே தூக்கிட்டு போயிடறானுங்க பெட்டி, அப்படிலாம் இருந்தது. அதான் அந்த அளவுக்கு மாறி போகுது. எலக்ட்ரானிக் இவிஎம் வந்ததில் அந்த மாதிரி ரிக்கிங் கூட மொத்தமாக ஓட்டுப்படியை தூக்கி, நாங்கள் ரொம்ப வயசானோம், எங்களுக்கெல்லாம் தெரியும், ஓட்டுப்படியை மொத்தமாக தூக்கிட்டு போய் கங்கையத்தில் போட்டவெல்லாம் இருக்கான். பக்கத்து கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து ரொம்ப கம்மி. இப்போ வரியை வந்து பார்த்தீங்கன்னா வரியை வந்து 38 ரூபா கட்டுறாங்க. ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 38 ரூபா வரி கட்டுறாங்க. இந்த வரி கட்டுறதால யாருக்கு பயன்? அரசாங்கத்துக்கு தான் பயன். மக்களுக்கு வந்து அது பொருளாதாரத்தை வீழ்ச்சியை தான் ஏற்படுத்துது. சுதந்திரமாக இருக்க முடியாது. சுதந்திரம் இன்னும் கிடைக்கல. மோடி இருக்கிற வரலாம் சுதந்திரம், பாதி சுதந்திரம் கூட கிடைக்காது, போயிடும். டிஜிட்டல் இந்தியாலாம் ஆக்க வேணாம் ப்ரோ. நல்ல விவசாயம் பண்ணி நல்ல செல்வ செழிப்பாக இயற்கையாக வாழ்ந்தாலே போதும் ப்ரோ. டிஜிட்டல் இந்தியா நமக்கு தேவையே கிடையாது. விவசாயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம டிஜிட்டல் இந்தியா வல்லரசு நாடாக பெரிய நாடாக ஆகிட்டு போயிடலாம். செந்தில் பாலாஜியை வந்து உள்ளே வச்சு 8 மாவட்டத்தில் வந்து அவங்க இருந்தால் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காகவே செந்தில் பாலாஜி இது வரைக்குமே விடுதலை பண்ணலை. அமைச்சர் அவரை வந்து விடுதலை பண்ணதுக்கு காரணம் பிஜேபி அரசு தான். நான் வந்து உண்மையை சொல்ல போனால், ஏன் இவங்க வந்து பெயில் கொடுக்க வேண்டியதானே? பெயில் கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ பயப்படுறாங்க, செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு இவங்க பயப்படுறாங்க. என்ன மாதிரி ஜட்ஜாக இருந்தாலும் பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அது முன்னாடியே அவங்க மீட்டிங் போட்டு சொல்லிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் ஜட்ஜி தீர்ப்பு சொல்லுவார். இதுதான் உண்மை, எவனும் மறுக்க முடியாது. பாபர் சமிதி இடித்த இடத்துல அது அயோத்தி கோயில் கட்டிடுறாங்க. அதே மாதிரி ஒரு இஸ்லாமியருக்கு வந்து ஒரு மசூதியோ ஒரு ஜமாத்தோ நல்ல பெரிய அளவில் கட்டி கொடுத்தா என்ன? என்னுடைய கோரிக்கை, நான் இந்து தான். பட் ஆனால் முஸ்லீமுக்காக அவர் என்ன செஞ்சுருக்காரு? ஒன்றுமே செய்யலை. அதனால தான் அவரை எதிர்க்கிறாங்க. கமெண்ட் யார் வேணா அடிக்கலாம். நானே கமெண்டர்ஸ் இந்த இதெல்லாம் இந்த ஜிபே அதெல்லாம் வந்து போகுது. நாட்டில் இது மாதிரி பிளாட்ஃபார்மில் இவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் படிக்காதவங்களாம் இருக்கான். அவங்க கூட இருந்துச்சு இதெல்லாம் எப்படியா ஒர்க் அவுட் ஆகும்? இந்த மணி வித்தவுட் கரன்சிங்கிறதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நானும் நினச்சதான் செஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ ஒரு டீ கொடுத்து கரும்பு ஜூஸ் கடையில் போயிட்டு ஜிபேயில் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கேன். பேமெண்ட் ஆஃப் 12 rupees அப்படின்னு வருது. அதெல்லாம் சொல்லிட்டோமா, குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Specialization programs in AI, robotics, data science, electric vehicles, GIS, remote sensing and cyber security.